எஸ் இல்லஸ்ட்ரேஷன் 13 என்ன கேட்குறேன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து ப்ராஜெக்ட் 1 அண்ட் ப்ராஜெக்ட் 2 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டான். இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்தான், என்பிவி கொடுத்தா 5000. சொல்யூஷன் கிடையாது. இதுதான் தப்பு பண்றாங்க. இது வந்து என்னது, இதுதான் சொல்யூஷன் கிடையாது. இது சொல்யூஷன் இல்லை, இதுக்கப்புறம் தான் சொல்யூஷன். இதுதான் சொல்யூஷன். இது உள்ள கூட மேட்டர் தான். என்பிவி கொடுத்தான், 5000 கொடுத்தான். அப்ப என்னன்னா அக்கார்டிங் டு என்பிவி எது பெஸ்ட்? கேஷ் இன்ஃப்ளோ அதிகமாக்குது என்பிவி இல்லையா? அப்ப இதுதான் செல் பண்ணுவோம். அப்ப அக்கார்டிங் டு என்பிவி ப்ராஜெக்ட் 1 இஸ் பெட்டர். அக்கார்டிங் டு ஐஆர்ஆர் எதுதான் எடுத்துக்கணும் நான்? 2 இஸ் பெட்டர். ஏன் ஏன் ப்ராஜெக்ட் 2 இஸ் பெட்டர்? ஏன்? பிகாஸ் எது அதிகமாகுது? என்பிவி உடைய பெர்சன்டேஜ் ஐஆர்ஆர் எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்குது நான் விரும்புவேன். புரியுது இல்லையா? வெரி சிம்பிள். அப்ப ஸோ தேர் இஸ் கான்ஃப்ளிக்டிங் ரிசல்ட்ஸ். அப்ப சார் ரெண்டு ப்ராஜெக்ட்லயும் ஒன்னு பெஸ்ட், இன்னொன்னு பெஸ்ட். சார் அப்ப நான் எதை எடுக்கிறது? எனக்கு குழப்பம் வரும்ல. புரியுதா? 2 பசங்க சேஸ் பண்ணுன்னா ஒரு பையனை சூஸ் பண்ணலாம். பட் 2 பசங்க சூஸ் பண்ணும்போது ஒருத்தர் இந்த குவாலிட்டி நல்லா இருக்கு, இந்த தண்ணி அடிப்பா, ஒருத்தர் வந்து பீடி குடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தண்ணி அடிக்கிற பீடி குடிப்பான், பீடி குடிக்க தண்ணி அடிப்பான், அந்த மாதிரி இருக்குது. அப்ப குழப்பம் இருக்குல்ல. ஐயோ என்ன பண்ண? அதுக்கு என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் இல்ல யாரு நம்ம, the primary reason for such conflict is difference in timing of cash inflows. ஏன் டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த டைமிங் டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல இங்க 22,000 வருது, இங்க 22,000 வருது. கடைசியில பொண்ணு 40 வருது, இங்க 40 வருது. அப்ப இது வந்து டைமிங் டிஃபரன்ஸா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. புரியுதா இல்லையா? In case of project 2, more cash inflows occur in initial years. In case of project 1, more cash flow occurs towards end of the project. அதான் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம எப்பதான் என்னதான் பண்ணுவோம், மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் என்பிவி அல்லது மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஐஆர்ஆர் யூஸ் பண்ணுங்க. நம்ம தான் சொன்னோம்ல, என்பிவியை வந்து மாடிஃபை பண்ற எதுக்காகனா இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். அப்ப மாடிஃபை பண்ணா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க, நல்லா இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். 62 கேஷ் இன்ஃப்ளோ 3 வருஷத்துக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். 62,000 ஃபர்ஸ்ட் வருஷம் கிடைச்சு 3 வருஷம் நம்ம கையில இருக்கும். அப்போ 1.10 எத்தனை செய்யணும்? 62,000க்கு 1.14. ஏன் 10%? ஏன் 14% போட சொல்றான்? 10% தான் இங்க கொடுத்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஆனா இங்க எடுக்கும்போது 14 போட்டான். புரியுதுங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க, அவன் என்ன சொல்றான்னா மாடிஃபைடு பண்ணும்போது என்ன சொல்றான், யூசிங் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு 14% அவன் சொல்றான். என்னங்க 40% போட்டு பாருங்க. என்னங்க 14% போட்டு பாருங்கன்னு சொல்றான். போட்டு பார்ப்போமே. அது 14% 10% தெரியல, நம்ம போட்டதான் தெரிய வரும். புரியுதே இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 62,000 சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு 62,000, 80,000, 1.1 3 years இருக்கு, 2 years இருக்கு, 1 years இருக்கு, 0. அப்ப 1.1 into 1.1 into 1.1 into 82,000 புரியுங்களா? எப்படி கூட 1.1 into 1.1 96,000 1,10,000 இது 1,40,000. அவ்வளோதான். 10% அது ஒன்றும் ஆகாது, அப்படி ஒன்று. அப்போ 1,40,000 ப்ளஸ் 1,10,000 ப்ளஸ் ப்ளஸ் 4,29,322 அப்படின்றோம். ஆனால் அங்கே அதான் ஆன்சர் வந்துதா? 4,49,000
822 வருது. அவன் 14% போட்டு போறான் எனக்கு தெரியல. நம்ம 10% வச்சு போறோம். அவன் வந்து இங்க வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போடும் 14% போட சொல்றான். பட் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், ஏன்னா அங்க 14% எங்கேயுமே சொல்லல. நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் போடணும். அப்ப தப்பா கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி 1,40,000 என்ன செய்யணும்? 3, 2, 1 என்னப்பா? புரியுது இல்லையா? ஒரு 1,40,000 இன்ட்டு 1.1 தான் இருக்கும். 1,54,000 1,10,000 96,800 82,525 ஆரம்பிச்சுவாங்க. 40,110 போட்டா 1,54,000 1,40,000. அப்ப இவங்க சொல்ற மாதிரி போட்டு பார்ப்போமா? 1.4 14 இன்ட்டு 1.14 இன்ட்டு 1.14 அதுக்கு 62,000 போட்டால் வருது 91,855. அப்புறம் 1.14 இன்ட்டு 1.14 1.14 இன்ட்டு 1.14 ப்ளஸ் 80,000 1,03,968 1.14 1 லட்சத்துக்கு போட்டா 1,00,000 திருப்பி வந்துடலாம். 1.14 இன்ட்டு 1,40,000 1,59,600 இல்லையா? ப்ளஸ் 1,14,000 ப்ளஸ் 1,03,968 ப்ளஸ் 91,855 தப்பா தான் போட்டுருக்கோம் இல்லைங்களா? இவ்வளவு புரியுதுங்க இல்லையா? அப்ப இது வந்து ஒண்ணுதான் எடுத்துக்கணும். ஆனா அந்த வருஷம் 1,40,000 தான் இருக்கும். ஒருவேளை இந்த 1,40,000 எடுத்தா கரெக்டா வருமானு பார்க்கலாம். அப்ப 1,00,000 அப்ப 1,40,000 1,17,000 ப்ளஸ் 1,03,968 ப்ளஸ் 91,855 அப்பதான் கரெக்டா வருது. என்னங்க 4,49,823. ஸோ புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க என்ன, யூசிங் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் மட்டும் என்ன செய்யணும்? 14% எடுத்துக்கலாம். என்னப்பா இந்த கணக்குல கொடுத்துருவோம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் என்ன செய்யணும்? 14% எடுத்துக்கிட்டா நான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% தான் இருக்குது. ஆனா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அந்த பணத்தை கொண்டு போய் நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 14% எடுத்துக்கலாம். அப்ப 14% எடுத்துட்டு என்ன ரேட் நம்ம கொடுக்கலாம். புரியுது இல்லையா? அப்ப அதே போலதான் இங்க 1,42,000 80,000 82,000 அப்ப இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4,47,822 கிடைக்குது. அப்ப இது வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் ஒன்னு ப்ராஜெக்ட் 1க்கு ப்ராஜெக்ட் 2க்கு நமக்கு என்ன கிடைச்சு? டோட்டல் வேல்யூ கிடைச்சிச்சு. அதாவது எனக்கு வர கேஷ் ஃப்ளோ நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 40% பண்ணனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? 4,49,822 ரூபா இருக்கும். அதே ப்ராஜெக்ட் பிக்கு 4,47,822 ரூபாய் இருக்கும். அப்ப பிரசன்ட் வேல்யூக்கு நீ சொல்லுங்க அப்படின்றாங்க. பிரசன்ட் வேல்யூனா அப்ப இது வந்து 4,49,822 அப்படின்னா அவன் என்ன செய்யறான்? 1.10 4 டைம்ஸ் போடணும். அப்ப என்னங்க 1 இல்ல 1.10 இல்லையா? இன்ட்டு 2 3 4 அப்ப என்ன இருக்கும்? 4,49,822 வகுத்தல் 1.4641. அப்ப நீங்களா பார்க்கணும். 4,49,822 வகுத்தல் 1.4641. அப்ப 3,07,234 மைனஸ் 2,20,000 ரூபாய். ஏன்னா ஏதோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப 87,822. அப்ப ஏன் இது வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்பிவி ப்ராஜெக்ட் போடும்போது அதுக்கு இதே கான்செப்ட் தான். என்னங்க அதே 4 டைம்ஸ் போட்டா அதே தான் வரும். இந்த 4,47,822 டிவைட் பை 1.4641. அப்போ 447,822 divided by 1.4641 minus 2,85,868.
அப்போ எது பெஸ்ட்டு? என்பிவி அதிகமாகுது, அதான் பெஸ்ட்டு. அப்போ என்பிவி பார்க்கலாம், ப்ராஜெக்ட் ஒன்று தான் பெஸ்ட்டு. சரி, இந்த 4,49,000 வகுத்தல் 2,20,000. 4,49,822 வகுத்தல் 2,20,000. How much? 2.0. Divided by 4 years. -1. புரிதுங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், ஐஆர்ஆருக்கு என்ன ஃபார்முலான்னு இங்க சொல்லியிருக்கிறான். இங்க நான் எழுதி வச்சிட்டேன், அங்க வரல கிளியர்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுக்கிறேன். 13 தானே சாமி ப்ராஜெக்ட். என்பிவி சொல்றது ப்ராஜெக்ட் 1 இஸ் பெட்டர், ஐஆர்ஆர் சொல்றது ப்ராஜெக்ட் 2 பெட்டர். அது கான்ஃபிளிக்ட் ஆகுது, கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து என்ன செய்யணும், டேலி ஆகணும். அப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 14% போட்டது என்ன செய்யுது, இந்த 4,49,000 வந்துச்சு உங்களுக்கு தெரியும், 4,40,000 வந்துச்சு, அது உங்களுக்கு புரியும் இல்லையா? மாடிஃபைடு என்பிவி என்னங்க எப்படி வந்துச்சு? 87,828. டோட்டல் வேல்யூ divided by 1.14 times. அந்த ஆன்சர் மைனஸ் எம்ஐஆருக்கு என்ன வருமா சொல்லுங்க? டோட்டல் வேல்யூ சொல்லுங்க சொல்லுமா? திருப்பி சொல்றேன், டோட்டல் வேல்யூ டிவைட் பை 4,49,822 வகுத்தல் 2,20,000 இன்ட்டு 4 டைம்ஸ் 1/4. இது எப்படி சார் 1/4 வந்துச்சு? இப்போ எப்படி வகுத்து போறதுன்னு கேள்வி வரும் இல்லையா? இதுக்கு ஆன்சர் பண்ணணும்ல. அப்ப 1/4னா வகுத்தல் 1/4 இல்லை எப்படியா என்னன்னு தெரியலையா, அதுதான் பண்ணி நினைக்கிறான். ஆனா இப்படிதான் வருது. அவன் பண்ணிக்கிறது வந்து இங்க போட்டிருப்பானே, எங்கேயோ வச்சு போட்டானுங்க நான் பார்த்தேன். 0.25 போடலையா? ஒன் பை ஃபோருக்கு 20,000 55,000 ஆகஸ்ட் 49,000 மைனஸ் 1 எப்படி வரலையே? 822 வகுத்தல் 2,20,000 2.0 0.25. சரி, இந்த இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது பெண்டிங் ஐஆர்ஆர். இந்த அதாவது இது வந்து சிம்பிள் தான். 4,49,822 வகுத்தல் 2,20,000. இதை வந்து ஹோல் ப்ராக்கெட்ல என்ன செய்யறோம், 1/4 போட சொல்றோம், 4 டைம்ஸ். அப்போ இதுதான் குறைப்போம். அந்த 4,822 வகுத்தல் 2,20,000 இன்ட்டு 100 மைனஸ் 1 வரல. இதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இதில் சொல்லித்தரேன் இப்போ 19.57%, 87.228. இது ரெண்டுமே என்னது ப்ராஜெக்ட் ஒன்று தான் பெஸ்ட்டாக இருக்கனால போத் எம்ஐஆர் எம்என்பிவி மெத்தட் சோர்ஸ் தட் ப்ராஜெக்ட் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இதை நம்ம என்ன செய்யறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். திருப்பி சொல்றேன்,
இதுல வந்து நம்ம சாதாரண என்பிவி இதுல அதிகமா இருக்குது இதை சூஸ் பண்றோம், ஐஆர் இது அதிகமா சூஸ் பண்றோம். ஆனா ரெண்டுமே ரெண்டு கான்ஃபிளிக்ட் ஆகுறதுனால ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணா தான் சூஸ் பண்ணுவோம். ஆனா ஒன்றும் சரியா ரெண்டுமே பெர்ஃபெக்டா வரணும், நம்ம என்ன செய்யறோம், ஒன்று ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் ரிப்ளேஸ் பண்றோம். அடுத்து வந்து என்பிவி பொறுத்த வரைக்கும் ஐஆர்ஆர், ரெண்டுமே மாடிஃபைடு ஐஆர்ஆர் மாடிஃபைடு என்பிவி என்னங்க, அந்த கான்செப்ட் போட்டது வேல்யூ ஆகும். பட் இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு வரல, அதை மட்டும் என்ன செய்ய சொல்றேன், சொல்லித்தரேன். வெயிட்